ஃபஸ்ட்டு 3 பேருக்கும் தேங்க்ஸ். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு இங்கே லிஸ்ட்டில் பேர் வருமானே தெரில எனக்கு. இல்லை, உண்மையாக தான் லிஸ்ட்டில் பேர் வந்தது காரணமே நம்ம இன்ஸ்டியூட்டு தான். அதுவும் செகண்ட் ரேங்க்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் இது வரைக்கும் என் லைஃப்பில் நோட்டிங்லாம் நான் இது வரைக்கும் எழுதுனதே கிடையாது. இல்லை, உண்மையாக தான். நான் வந்து ஃபஸ்ட்டு நோட்டிங்க A4 ஷீட்டில் எழுதினேன். அதான் அந்த லெவலில் தான் நாங்கள் இருந்தோம். ஆனால் வந்து இங்கே வந்து தான் ஃபஸ்ட்டு நான் நோட்டிங்க எழுதினேன். நான் வந்து நோட் எழுதினேன்னா அது காரணமே சார் தான். அதே மாதிரி ஆஃபீஸ் மேனுவலில் நான் ஒரு 5 வாட்டி ஃபுல்லாக படிச்சிருப்பேன். ஆனால் எனக்கு அது புரியவே இல்லை. அதில் ஒரு லைனு கூட புரியல எனக்கு. உண்மையாகவே அவங்க அபிராமி கொடுத்த நோட்ஸ் இல்லைன்னா கண்டிப்பாக இவ்வளோ மார்க்லாம் கண்டிப்பாக நானும் இல்லை, யாருமே எடுத்துருக்க மாட்டோம். இதான் ஃபேக்ட். ஆமாம், அதான் சொல்கிறேன். அது 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 அவங்க கொடுக்கலன்னா நம்ம யாருமே எடுத்துருக்க மாட்டோம். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதாவது எப்படின்னா சென்டென்ஸும் ஈஸியாக இருந்தது. எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி டாபிக் போட்டு கொடுத்தாங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே மாதிரி அப்புறம் ஸ்ரீதர் சார் சொன்னது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆக்சுவலாக வந்து நம்ம டெய்லி லைஃப்லேயே அது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. இப்போ பார்த்தீங்கன்னா யாருன்னா ரூல் கேட்டால் நான் சொல்கிறேன் அவங்களுக்கு. சார் இது உண்மையாக தான் சார், உண்மையாக தான். உண்மையாகவே வந்து சர்வீஸ் மேட்டர்ஸ் வந்து எக்ஸாமில் கேட்கலன்னு நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். பட் ஆனால் சார் எடுத்தது எக்ஸாமில் யூஸ் ஆகலனாலும் அதிகமாக நம்மளோட டெய்லி லைஃப்பில் அதிகமாக யூஸ் ஆகுது. இப்போ யாருன்னா டவுட் கேட்டால் அவங்களுக்குலாம் நான் சொல்கிறேன். அதே தான். அவங்க பார்த்து வந்து நீ என்னப்பா இப்படி இருந்த இப்படி ஆகிட்டேன்னு கேட்குறாங்க. அதனால் வந்து இன்ஸ்டியூட் இல்லைன்னா நான் கண்டிப்பாக என் பேர் லிஸ்ட்லேயே வந்திருக்காது. அதனால் தேங்க்யூ சார். இவரை பற்றி நான்